ஹாய், எப்படி இருக்கீங்க? நிறைய டைம் பார்த்தோன்னா நமக்கு பக்கத்தில் இருக்கிற சில நல்ல விஷயங்கள் நமக்கு தெரியவே தெரியாது. அதுக்காக நம்ம நிறைய விஷயங்களை தேடி போயிட்டே இருப்போம். அதில் ஒன்று தான் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இன்க்ரீடியன்ட் நம்ம கையிலே இருக்கிறது எள். இந்த எள்ளை யூஸ் பண்ணி நம்ம நிறைய டிஷ் பண்ணலாம். பட் இப்போ நம்ம எள்ளுன்றது ரொம்ப குறைச்சிட்டே வந்துட்டோம். அந்த எள்ளில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் ஆன்டிஆக்சிடென்ட், அதேமாதிரி கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுறது, பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுற நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால இன்றைக்கி நான் மெனுவில் எடுத்துருக்கிறது எள்ளை யூஸ் பண்ணி ஒரு ஸ்வீட் ஒரு காரம், அதாவது எள்ளு உருண்டை, அதே மாதிரி எள்ளு முறுக்கு எப்படி பியூட்டிஃபுல்லாக பண்ணலாம் அதான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது ஃப்ரம் த ஹவுஸ் ஆஃப் இதயம் சம்மந்தியல், அதான் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். வாங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்வீட் அண்ட் ஒரு காரம் பண்ணலாம். ஐம் சுந்தர், வெல்கம் டு ரெசிபிச்செக்கர். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம எள்ளு உருண்டை, அதாவது எள்ளு வந்து உருண்டை நிறைய விதமாக பண்ணுவாங்க. எள்ளை அப்படியே சர்க்கரை பாகில் சேர்த்து இல்லை வெள்ளைப்பாகில் சேர்த்து பிடிக்கலாம். பட் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை நல்லா அழகாக வறுத்து பொடி பண்ணி பண்ணுறோம். அது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர், அந்த மனம் கிடைக்கும். அதான் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி என்ன பண்ணுறேன், எள்ளை ஜஸ்ட் ஒரு பர்ஃபெக்டான ஒரு லெவலுக்கு இன்றைக்கி அந்த எள்ளை நான் வறுக்க போகிறேன். ஒரு 1/2 kg எள் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது வந்து இந்த சம்மந்தி எள், வெரி குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் அது. ஒரு 1/2 kg ரொம்ப முக்கியம். இந்த எள்ளு வந்து வறுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதாவது இந்த எள்ளு வந்து பொரியிற அளவுக்கு நீங்கள் வறுத்துறாதீங்க. மைல்டு ஃப்ளேமை வச்சு ஜஸ்ட்டு அந்த ஒரு சூடு வரணும். அந்த எள்ளை நீங்கள் நல்ல கையில் வந்து ஒரு அமுத்தி பார்த்தா ஜஸ்ட் ஒரு கிறிஸ்பியாக இருக்கிற அளவுக்கு நம்ம வறுத்தா போதும். இப்போது கிட்டத்தட்ட இந்த எள்ளு 10 நிமிஷம் நான் நல்லா வறுத்துருக்கேன். அதை நல்லா பொடிக்கிறப்போ இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்ல அந்த ஒயிட் கலரில் உடஞ்சி விழுகணும். நல்ல வாசனையாக இருக்குது. லைட்டாக ஒரு ஸ்மோக் வருது, அதாவது லைட்டாக பொரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் இந்த டைமில் இந்த எள்ளை எடுத்து என்ன பண்ணுறேன், ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இது நல்லா கூல் ஆகலாம். இதோட இப்போ எப்பொழுதுமே உடனே வெல்லத்தை சேர்க்கக்கூடாது. ஏன்னா இந்த சூட்டுலேயே நம்ம வெல்லத்தை வச்சு அரைக்கிறப்போ அந்த எண்ணெய் வெளியில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் ஆனோன்னே நம்ம ஃபர்தராக அதை ஆட் பண்ணி நம்ம அந்த எள்ளு உருண்டை, எள்ளு லட்டு எப்படின்னாலும் சொல்லலாம், அதுக்கு ரெடி பண்ணலாம். அப்போது ஸோ இப்போது நம்ம வறுத்த எள்ளு வந்து ஆறி நம்ம கை வச்சா நம்ம டாலரேட் பண்ணுற மாதிரி லைட்டான ஒரு வார்ம்னஸ் தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு மிக்ஸி ஜார், ஒரு பிளெண்டர் ஜார் எடுத்துகிட்டு இந்த எள்ளை இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த இதை ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் கொடுத்துட்றேன். அதாவது மிக்சியில் ஒரு ஜஸ்ட் ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் அரைச்சி இந்த எள்ளு உடஞ்சிடணும். உடஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா இந்த வெல்லத்தை எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தையும் சேர்த்து ஒன்றா அரைச்சி ஒரு நல்ல ஒரு ஃபைன் பவுடர், அதாவது ரொம்ப ஃபைனாக இல்லை பட் ஒன்றா மிக்ஸ் ஆகி சேர்த்து அரைக்கிறப்போ ஃபஸ்ட்டு எள்ளு அரைச்சிட்றோம். அது பாதி அரைஞ்சதுக்கப்புறம் இதையும் சேர்த்து அரைஞ்சோடனே அது நம்ம பிடிக்கிற அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி வரும். அதுக்கு தான் நம்ம இப்போ அரைக்க போகிறோம். ஸோ இப்போது நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு எள்ளை ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெல்லத்தையும் சேர்த்து அடித்து இப்போது இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு மிக்ஸாக நமக்கு கிடச்சிருக்கு. இதை நம்ம ஒரு பவுலில் திரும்ப ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். ஸோ இதில் இப்போது எள்ளு ப்ளஸ் வெல்லம். இதில் ரொம்ப முக்கியமானதே பார்த்தீங்கன்னா இந்த எள்ளு ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைக்கிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போ தான் இந்த எண்ணெய் வந்து வெளியில் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இந்த ஒரு அங்கங்கே லம்ஸ் இருக்குது, அதை லைட்டாக விட்டுட்டு பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு 30 to 40 கிராம் பொட்டுக்கடலை மிக்ஸ் பண்ணி இதை இப்போ நம்ம உருண்டையாக பிடிச்சி வச்சிடலாம். இப்போது
நம்ம ஸ்டேஜ் 2 அதாவது எள்ளு முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவை நமக்கு 3 மெயினான மாவுங்க. அதாவது கடலை மாவு, அரிசி மாவு, அதே மாதிரி பொட்டுக்கடலை மாவு இதான் எடுத்திருக்கேன். இந்த ரேஷியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பார்த்துக்குங்க. ஸோ இதுக்கு தேவையான தண்ணின்னு பார்த்தா ஒரு 750 கிராம் நமக்கு தண்ணி தேவைப்படுது. இதை நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதை குக் பண்ணிடணும். நம்ம இடியாப்பத்துக்கெலாம் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி. பட் அதனால் இது கொஞ்சம் ஹாட் வாட்டராக வந்து கொஞ்சம் கொதி வந்தோடனே ஒவ்வொன்றா ஆட் பண்ணி அந்த டோவை ஃபார்ம் பண்ணுறது தான் அதில் மெயினே. அதை எப்படின்னு பார்த்துருவோம். இந்த ரேஷியோவுக்கு ஒரு 750 ml நான் தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ தண்ணி கொஞ்சம் கொதித்து வந்தோடனே உப்பு போட்டு அந்த உப்பு கரைஞ்சோடனே இந்த மாவை நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து கரெக்டாக கொதிச்சு வருது. ஸோ இந்த டைமில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டு, இந்த சால்ட்டு வந்து நமக்கு கொஞ்சமாக டிசால்வ் ஆகிறப்பவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆயில், இன்றைக்கி நான் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மந்த்ரா கடலை எண்ணெய், கடலை மாவு அதை நான் ஆட் பண்ணிடுறேன். அதில் மீதி இருக்கிற 2 மாவும் சேர்த்துட்றோம். சேர்த்துட்டு இது வந்து குயிக்காக பண்ண வேண்டிய ப்ராசஸ்ஸு. இது கொஞ்சம் ஈவனாக நமக்கு மிக்ஸ் ஆகணும். ஸோ இப்போது நம்ம இந்த சூடு குறையிறதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்பேச்சுலாவை எடுத்து நான் வந்து இப்போது ஆஃப் பண்ணிட்டேன் ஹீட்டை. இந்த ஹீட்லேயே வந்து ஐடியா என்னென்னா இந்த மாவு நல்லா குக் ஆகிடணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கிற பெருங்காயம், காரப்பொடி ஒரு 6 டீஸ்பூன், நம்ம எடுத்து வச்சிருக்கிற எள்ளு இது மேலே தூவி இதை நம்ம மிக்ஸ் பண்ணிடுறோம். இப்போது இந்த மாவு வந்து நமக்கு கை பொறுக்கிற சூடு அளவுக்கு ஒரு மிக்ஸ் ஆனோடனே இதை இப்போ இதுலேயே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கையிலேயே நல்ல நீடிங் பண்ணி சாஃப்ட் ஒரு டோ மாதிரி ஆக்கிடுவோம். அந்த முறுக்கு மாவு அளவுக்கு கொண்டு வரது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி கையிலேயே நீட் பண்ணுறப்போ இது ஃபார்ம் ஆகி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டோ மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுதான் இப்போ பண்ண போகிறோம் நம்ம. ஸோ இப்போது இந்த டோ வந்து என்ன பண்ணியிருக்கோம், நல்ல நீட் பண்ணி கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கோங்க. அதாவது ரொம்ப முக்கியம், இந்த அளவுக்கு வந்து, அதாவது இந்த மாவு வந்து நம்ம இந்த மாதிரி பிடிச்சி நம்ம முறுக்கு புளியிற ஒரு குழலில் விட்டு புளியிற அளவுக்கு இருக்கிற கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். சில சமயம் சில மாவு நிறைய தண்ணி எடுத்துக்கும், பட் யூஸ்வலாக இந்த ரேஷியோ இஸ் கரெக்ட். பட் சில சமயம் நீங்கள் அரிசி மாவு எவ்வளோ தண்ணி எடுத்துக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அடிஷ்னலாக கொஞ்சம் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பட் எக்ஸ்ட்ரா வாட்டர் நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணுங்கள். பட் மெயினாக இந்த சூடாக இருக்கிறப்ப, இந்த வார்மாக இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரி ஒரு டோ மாதிரி பண்ணிடுங்க. ஸோ இது இப்போ ரெடி. இதை நம்ம ஒரு குழலில் போட்டு நீளமாக புழிஞ்சு கட் பண்ணி நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கடலை எண்ணெய் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இன்றைக்கி மந்த்ரா கடலை எண்ணெய் ஊற்றி நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த எண்ணெய் சூடாகிட்டு இருக்கிறப்பவே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவு இது இப்போ கரெக்டாக ஒரு முறுக்கு புளியிற அளவுக்குள்ள ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இதை ஒரு கையளவு எடுத்து இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த ஒரு முறுக்கு புளியிற தேன் குழல் அட்டாச்மெண்ட் பெஸ்ட், அதுக்கு அதில் ப்ரெஸ் பண்ணி. ஸோ இந்த எள்ளு முறுக்கு வந்து எப்பொழுதுமே வந்து இந்த நீளமாக புழிஞ்சு நம்ம ஒரு 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 15 சென்டிமீட்டர், 10லேருந்து ஒரு 15 சென்டிமீட்டர் நீளமாக குச்சியாக நம்ம போடுறது தான் நம்மளோட ஒரு ஸ்டாண்டர்ட். ஸோ அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பிளேட், எனி பிளேட், உங்கள் வீட்டில் இருக்கிற பிளேட் எதுனாலும் ஒரு ஸ்மூத் பிளேட் எடுத்துகிட்டு
ஃபஸ்ட்டு இதை புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆயிலில் நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ நம்ம புழிஞ்சு வச்சுருக்கிற முறுக்கை இப்போ நம்ம சூடாக இருக்கிற ஆயில், அதாவது ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ஒரு மீடியம் ஹாட் ஆயிலில் இதை அப்படியே அழகாக இறக்கி நம்ம டீப் ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி எள்ளு வச்சு ஒரு ஹெல்த்தியான எள்ளு வச்சு ஒரு ஸ்வீட் ஒரு காரம் பண்ணணும். எள்ளு உருண்டை இல்லை எள்ளு லட்டு, அப்புறம் நம்ம எள்ளு முறுக்கு பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சிம்பிளான ரெசிபி, இதில் இருக்கிற ஸ்மால் டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ், அந்த ரேஷியோ ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு லைக், தம்ஸ் அப் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஹெல்தி வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.